நேற்று ஜிஆர்டி போயிருந்தோம். சரி என்னோடய பழைய கொலுசை போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு வரலாம், அது அருந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த கொலுசை வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இதோட கிராம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 25 கிராம் தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7380 ரூபா. நேத்திக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 283 ரூபா கிராம் வெள்ளி. எனக்கு வந்து டோட்டலாக வந்து 7380 ரூபா வந்துருச்சு. எனக்கு அந்த வெறும் 25 கிராம் மட்டும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் வந்து ஜிஆர்டியில் வந்து எடுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து வெள்ளி ரேட் மட்டும், பட் ஜிஎஸ்டி போடுறாங்க, 107 ரூபா ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய வெள்ளி கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க. இதுதான் என்னோடய பழைய வெள்ளி, என்னோடய பழைய கொலுசு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பையனோட ஒரு பழைய அரணா கயிறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய மெட்டி ஒரு 3 மெட்டி இருந்தது. இது 3த்துமே போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வெள்ளி என்னோடய கொலுசும் அரணாக்கயிறும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 80 கிராம் வந்துச்சு. இதோட பழைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14,885 ரூபாய்க்கு வந்து பழைய வெள்ளி எடுத்துக்கிறாங்க. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்குற வெள்ளி வந்து ஜிஆர்டி வெள்ளியாகவே இருந்தால் 35% மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே நம்ம நார்மல் வெள்ளி வேறு எங்கேயாச்சும் கடையில் வாங்கின வெள்ளி வந்தால் 40% வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 80 கிராம் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து அவங்க வந்து 60 கிராமுக்கு மட்டும்தான் காசு தருவாங்க, 20 கிராம் காசு தர மாட்டாங்க. அதில் வந்து வேஸ்டேஜில் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பழைய வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மொத்தமாகவே அமௌண்ட் கொடுத்து 7380 ரூபா கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். சரி நம்ம வெள்ளி நம்மக்கிட்டே இருக்கட்டும், சரி எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பழைய வெள்ளி கொடுக்குறதா இருந்தாலுமே இந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு யோசிச்சு கொடுங்க. ஏன்னா வந்து கடைக்காரங்களுக்கு தான் அது பெனிஃபிட்டு. 20 கிராம் வந்து எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் நேற்று சப்போஸ் கொடுத்துருந்தா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பெரிய இந்த ஆன்டிஸ்லாம் போடுவாங்கள்ல ஒரு கொலுசு அந்த காலத்தில், அந்த மாதிரி கொலுசு எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் நீ எடுக்கணும். என் வீட்டுக்காருக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, நான் வந்து மெல்லிசாக எடுத்தேன்னா வருஷத்தில் ஒரு தடவை கொலுசு சேஞ்ச் பண்ணுவேன், அதனால் வந்து கடைக்காரங்களுக்கு தான் பெனிஃபிட்டு, அது வந்து வேஸ்டேஜில் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொலுசாக எடுத்துக்கிட்டாங்க. 3 வருஷத்துக்கு நீ எனக்கு கொலுசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு கொலுசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக ஆனால் நான் தான் ஜெயித்தேன். நல்லா தான் அந்த மெல்லிஸ் கொலுசு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் அதை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த கொலுசு டைப்ஸ் தான் வந்து இதை தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து 14,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும் இந்த கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து நான் அந்த மெல்லிஸாக இருக்க கொலுசை தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்.